ரொம்ப நாளா உங்களை பத்தி ஒரு நெட்ல இதுலாம் வருது. நீங்க வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டீங்க, ஒரு ஹாலிவுட் மாதிரி இது மாதிரி. அது உண்மையா? ஜான் விஜய் சார் சொன்ன மாதிரி நீங்க ஜான் விஜய் சார் எல்லாம் இருந்தாங்கன்னா இந்த உருவாக்க எனக்கு போட்டு பசங்க பார்க்க சொல்றது டபுள் மீனிங் இதெல்லாம் இல்லைன்னா எங்களை மாதிரி ரசிகர்களுக்கு ஏமாற்றம் ஆயிடாது. அது இல்லையே, அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லை. சரி சார், நெக்ஸ்ட் இதுக்காக அடுத்து சரி இப்ப ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஒரு ரூபாய் காயின் இல்லை, இப்போ யாருமே ஒரு ரூபாய் காயின் எல்லாம் யூஸ் பண்றது இல்லைண்ணே, எல்லாம் ஜிபே, அதனால பிரச்சனை கிடையாது எங்களுக்கு. நீங்க வரும்போதே கண்டென்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க. இவ்வளவு பேர் மேடையில் இருக்கும்போது யார் நடிப்பையும் பாராட்டல. நீங்க ஹீரோ கூட மூக்கு அப்படி சொல்லிட்டீங்க. மணிகண்டன் வந்து நடிப்பு அருமையா நடிச்சிருக்காரு, பிரமாதமா நடிச்சிருக்காருங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் சொல்லிதான் நீங்க பேசிட்டீங்களா வரும்போதே போன் பண்ணி என் தம்பியை கலை அண்ணன் சொல்லுங்க அப்படின்னு? இல்லை சார், ஒரு நல்ல நடிகனுக்கு ஒரு நடிகனை பார்த்தா உடனே ஐடென்டிஃபை பண்றது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் சார். இல்ல, மூக்கை பத்தி பேசிட்டோம்னா நிறைய பேசலாம் சார். அதுக்கு வேற கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்றேன் சார். ஐஸ்வர்யா ராஜேஷும் வந்து எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். அவங்கள வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அண்ட் வாட் எவர் ஷி இஸ் டுடே ஷி இஸ் மேட் இட் பை ஹர் ஹார்ட் ஒர்க். ஐ வில் ஆல்வேஸ் அப்ரிஷியேட் தட் பிகாஸ் நாங்களும் அந்த மாதிரி தான் சார், கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வந்தவங்க சார். எங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கணும்னு ரொம்ப பிடிக்கும் சார். அதுதான் நாங்கள் குட் ஆக்டர்ஸாக இருக்கோம் சார். கை தட்டுங்க சார் ப்ளீஸ் சார். தேங்க்யூ சார். அது இல்லையாரு உங்கள்கிட்ட கேட்குறோம். ஒரு மூக்கு இதை பத்தி சொன்னனால ரொம்ப நாளா உங்களை பத்தி ஒரு நெட்ல இதுலாம் வருது. நீங்க வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டீங்க, ஒரு ஹாலிவுட் மாதிரி இது மாதிரி. அது உண்மையா பொய்யா? என்னன்னா, இந்த ஹெட் மாஸ்டருக்கு கரெக்டா தெரியும் நல்ல ஸ்டூடெண்ட் யாருன்னு. அவங்கள மட்டும் கூட வச்சு படம் எடுத்திருக்காரு. அதனால அவர் என்ன சொன்னாலும் நாங்க செஞ்சுதான் ஆகணும். வெளியில போய் ஹெட் மாஸ்டரை பத்தி கோபமா பேசுறது, இந்த பாத்ரூம்ல எழுதி வைக்கிறதெல்லாம் நாங்க எழுதி வைப்போம். இருந்தாலும் அவர் சொல்றதை கேட்டு நாங்க கரெக்டா பண்ணதான் நாங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். நல்ல ப்ரொடியூசர், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவரோட நாங்க ஒர்க் பண்றதுல. சார், அந்த மூக்கு மேட்டர் சொன்னீங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ரஜினி சாருக்கும் அது மாதிரி தான் இருக்கும். நம்ம நீங்க சொன்னீங்க தெரியுங்களா, ஒரு அவங்களுக்கும் இவருக்கும். ஏன் வந்து நாசர் சார் சொன்னீங்க, ரஜினி சாருக்கும் அப்படிதான் இருக்கும், உங்களுக்கும் அப்படிதான் இருக்கு மூக்கு மேட்ரு. எனக்கு இல்லங்க, மூக்கு அவருக்குங்க. அவருக்கும் நான் சொல்றேன், உங்களுக்கும் அப்படிதான் இருக்கு. இல்ல இல்ல, என் மூக்கு அவரு மூக்கு கம்பேர் பண்ணும்போது என் மூக்குலாம் யூஸே பண்ண முடியாது. நிறைய ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். அவர்கிட்ட கேட்டு பாருங்க நடிப்புக்கு. டேரக்டர் சார், சார் நீங்க ஏதாவது டேரக்டர் ஒர்க் பண்ணிருக்கீங்களா? நீங்க பேசும்போது நைட்டா கண்ணு மூடி பார்த்தா நான் மிஸ்கின் சார் வாய்ஸ் வருது. சொல்லிருக்காங்களா? இல்ல, யாரும் சொன்னது இல்ல. அது ஆக்சுவலி இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஆனா பேசுறது பார்த்தா மிஸ்கின் சார் மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. இல்ல இல்ல சார், அது யாரும் சொன்னது கிடையாது. பட் நான் யார்கிட்டயும் டைரக்டரா ஒர்க் பண்ணது கிடையாது. நான் ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேனா இருந்திருக்கேன் மேக்சிமம். அதுக்கப்புறமா அப்கோர்ஸ் அப்பா இருக்காரு, ஸோ அப்பா கிட்ட இருந்துட்டு எல்லாம் கத்துக்கிட்டது தான். சார், ஒரு கதைக்கு ஏன் சார் 8 வருஷமான காத்திருப்பு? அந்த காத்திருப்போட வழி என்ன? இல்ல, 8 வருஷமா நான் இந்த கதை எழுதி நான் சொல்லி அது வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நான் அடுத்த சான்ஸ்ல நான் பண்ணிருக்கேன். அடுத்த கதைகள், அடுத்த விஷயங்கள். இப்போ இன்ஃபேக்ட் இந்த கதை வெயிட்டிங்ல இருக்கும்போது தான் நான் வைபவ் சாரை மீட் பண்றேன். இன்னொரு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை மாத்திரம் வச்சுட்டு நான் உட்காந்துட்டு இல்லை, அடுத்தடுத்து கதைகளை எழுதிட்டு தான் இருக்கும். பட் இது என்னமோ 8 வருஷம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. சார் டைரக்டர் சார், இங்க பேங்க் ராபரிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு புதுசு கிடையாது, வங்கி கொள்ளைங்கிறது கிடையாது. ஆமா, அந்த படங்கள்லாம் இல்லாம இதுல என்ன டிஃபரெண்ட் பண்ணிருக்கீங்க? என்னன்னா, நம்மளோட படம் வந்துட்டு பேங்க் ராபரி வந்துட்டு, இப்ப போறோம் ஒரு பேங்க் ராபரி, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் அவுட் இருக்குது, போலீஸ் வராங்க, அந்த மாதிரி இல்லாம பேங்க் ராபரி பண்றதுக்கு உண்டான ப்ராசஸ் தான் நம்ம படமே. சோ எடுத்தோன்னே ஒரு பேங்க் ராபரி வந்தாச்சுப்பா, பேங்க்ல மாட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரிலாம் கிடையாது, அந்த ப்ராசஸ் தான் படமே. அண்ட் அதை வந்துட்டு நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த மெயினா இருக்கக்கூடிய 4 கேரக்டர்ஸ்க்கு உண்டான அவங்களுடைய ஃபிளாஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்க ட்ரெய்லர்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த 4 கேரக்டர்ஸ் வச்சுக்கிட்டு எப்படி பண்றாங்க அப்படின்றதுதான் கதை. வைபவ் சார், இல்ல ஐடியா கிடைக்கும் அப்படின்னா பேங்க் இது ராபரி பண்றதுக்கான ஐடியாவா இருக்காது சார்? அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, கண்டிப்பா இருக்காது. இருக்குங்க கட்டாயமா. படமே அது எப்படி ஐடியா இல்லாம பேங்க் ராப் பண்ண முடியும் சொல்லுங்க? ஆனா ராப் பண்றோமா இல்லையான்றதுதான் படம். அதை நீங்க பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். சார், நீங்க இந்த படத்துல இருக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. வைபவ் வந்து ஒரு கமெண்ட் விடுவாரு, அந்த ட்ரெய்லர்லயே நீங்க வந்து பார்த்திருப்பீங்க.
உங்களை வச்சுக்கிட்டு ஒரு பவர் பேங்கை கூட திருட முடியாதுன்ட்டு. ஸோ இந்த படத்துல இருக்கிற ஐடியாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுதான் ரிசல்ட். பவர் பேங்கை கூட திருட முடியாது. அதனால பேங்க் எல்லாம் ரொம்ப பாதுகாப்பாவே இருக்கும், கவலைப்படாது. சார் வைபவ் சார், எப்பவுமே உங்களோட இது வந்து ஏபிசி சென்டர், உங்களுக்கு எது பிடிச்ச சென்டர்? ஏன்னா நீங்க வந்து படம் சொல்லும் போது சில விஷயம் சொல்லிருக்கீங்க, எனக்கு வந்து பி சென்டர் தானே நான் அடிச்சு காலி பண்ணிட்டு போவேன்ட்டு. ஆமா, அந்த ஒரு படத்திலேயே சொல்லிருக்கீங்க. வெங்கட் பிரபு படத்துல லாஸ்ட் சீன்ல வந்து கர்த்தின் பவர் ஜெய். ஓகே ஓகே சரி, அந்த சீன்ல வந்து நீங்க சொல்லிருப்பீங்க. சோ இப்போ எப்படி தோணுது உங்களுக்கு? ஏபிசி எல்லா சென்டரும் ட்ரை தான் ஒன்றும் பண்ணியிருக்கோம். அட்லீஸ்ட் நல்ல ஏல எல்லாம் வந்து நல்ல மரியாதை இருக்கு. பில நெக்ஸ்ட் இந்த படத்து வழியா வந்துடும். நம்பிக்கை இருக்கா உங்க மேல? இருக்குங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. எங்க எங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை, என்ன சொல்றதுன்னு தெரியல. வைபவ் சார், நீங்க நல்லா சுரங்கம் தோணுனீங்க. ஆனா அண்ணன் தண்ணி அடிச்சுட்டே ஜாலி பண்ணிட்டு இருந்தாரு. என்ன அவருக்கு சேர்த்து நீங்க தோணுனீங்களா சுரங்கத்தை? ஆமா, அவனுக்கு சேர்ந்து இந்த படத்துல பாத்தீங்கன்னா சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ்ல வந்து அவன் அப்படிதான் இருப்பான் லைட்டா எப்பயுமே. அவன் பேரு இது இருக்கு, என்னது, குடிக்குமார் அப்படின்ட்டு நல்லா பண்ணிருப்பான், நல்ல ஆக்டர் ஆயிட்டான். அதாவது பெருமையான விஷயம். ஜெனரலா அண்ணன் சினிமாக்கு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து தம்பி வர்றது அந்த மாதிரி இருக்குல்ல. இப்ப தம்பி வந்து அண்ணன் வரான் சினிமாக்கு, அவன் டெய்லி ஷூட்டிங் போறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சார், நீங்க நடிச்சு நிறைய படங்கள் வந்து உங்க நீங்க கதை கேட்டு இருப்பீங்க, ஆனா கை நழுவிட்டு போயிருக்கும். சில படங்கள் நடிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எந்த படம் நினைக்கிறீங்க நீங்க சூஸ் பண்ண படத்துல? ஏதாவது படம் வந்து கை நழுவி போயிருக்கும், நீங்க நடிச்சிருந்தா இந்த படம் நடிச்சிருந்தா இன்னும் பெரிய லெவல்ல இருந்திருக்கும் அந்த படம், எந்த படம் நினைக்கிறீங்க? அந்த லிஸ்ட் நம்ம தனியா ஒரு 1 hour இன்டர்வியூ வச்சுக்கலாம். வைபவ் சார், இந்த படத்துக்கு சென்னை சிட்டி கேங்ஸ்டர்னு படம், இதுவும் பேங்க் கொள்ளையடிக்க படம். இதே மாதிரி கேங்கர்ஸ்னு ஒரு படம் வந்தது, வடிவேல்ல நடிச்ச படம், அதுவும் இந்த மாதிரி கொள்ளையடிக்க படம். சுந்தர்சி சார் படம். சுந்தர்சி படம். அந்த படம் பார்க்கும்போது என்ன நினைச்சீங்க? இல்ல, அது டோட்டலா வேற ஜானர். அது வந்து வில்லேஜ் அந்த சைட்ல இருக்கும். அவர் ஸ்டைல்ல வடிவேல் சார் அவரு கலக்கி இருப்பாங்க. இது எல்லாரும் சேர்ந்து ஒரு சிட்டில ஒரு சின்ன ராபரின்றது டோட்டலா அது வேற, இது வேற, வேற வேற ஜானர்ஸ். நல்ல ஃபன் ஃபில்டா இருக்கும் இந்த படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். Thank you so much. ரொம்ப நேரமா. Thank you.